காக்கையின் முட்டை. ஒரு அழகான காட்டுல ராணிங்கிற ஒரு காகம் வாழ்ந்து வந்துச்சு. அந்த காகம் தன்னோட அழகு மீது ரொம்பவே அக்கறையா இருந்துச்சு. ராணி காகத்துக்கு திருமணமாகி 6 மாதங்கள் ஆகி இருந்துச்சு. ராணி, நமக்கு திருமணமாகி 6 மாசம் ஆயிட்டு. ஆனா நம்ம வீட்டுல இன்னும் எந்த முட்டையுமே வரல. நம்ம வீட்டுல எப்பதான் கோயின்னு குழந்தைங்க சத்தம் கேட்குமோ தெரியல. காலு, நீங்க என்ன பேசுறீங்க? நமக்கு திருமணமாகி 6 மாசம் தானே ஆச்சு. நான் இவ்ளோ சின்ன வயசுலயே தாயாக விரும்பல. நான் தாயாகிட்டேன்னா என்னோட அழகு குறைஞ்சிடும். நீ என்ன ராணி பேசுற? அப்ப எதுக்காக என்ன திருமணம் பண்ணிக்கிட்ட? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இன்னும் 1 மாசத்துக்குள்ள நம்ம வீட்டுல முட்டை வரல, நான் உன்னை இந்த வீட்டுல இருந்து வெளியே துரத்திடுவேன், பாத்துக்கோ. தன்னோட கணவர் இப்படி சொன்னதுமே ராணிக்காக ரொம்ப கோபத்தோட ஆத்தங்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல ராணிக்காக தன்னோட நீண்ட நாள் தோழியான லூசி புறாவை பார்த்துச்சு. ராணி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ரொம்ப சோகமா இருக்க? லூசி, என்னோட கணவர் எப்போ முட்டையிடுவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா எனக்கு இவ்வளோ சீக்கிரமா முட்டையிட்டு குழந்தைங்களை வளர்க்க இஷ்டமே இல்லை. ராணி, இவ்வளோ தானே விஷயம். நான் சொல்ற ஐடியாவை மட்டும் நீ கேட்ட, உன்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். லூசி, அப்படி என்ன ஐடியா வச்சிருக்க? சீக்கிரம் சொல்லு. நீ ஒரு கோழி முட்டையை எடுத்துட்டு வந்து உன் வீட்டுல வச்சுக்கோ. அது உன்னோட முட்டைன்னு காலுவை நம்ப வச்சிடு. லூசி, ஆனா கொஞ்ச நாட்கள்லயே முட்டையில இருந்து கோழி வெளியே வந்தா என் கணவர் என்ன அடிச்சே கொன்னுடுவாரு. கொஞ்ச நாட்கள் அந்த முட்டையை வச்சு சமாளி ராணி. அதுக்கப்புறமா முட்டைய நீயே உடைச்சிட்டு அது கெட்டு போயிட்டுன்னு காலு கிட்ட சொல்லிடு. அந்த முட்டை இருக்கிறது வரைக்கும் நீ உணவு தேடவே போக வேண்டாம். விதவிதமான உணவு உன்னை தேடி வரும். அட லூசி, இந்த ஐடியா அருமையா இருக்கே. நான் இப்பவே இதை செயல்படுத்த போறேன். அப்படி சொன்ன ராணிக்காக ரொம்ப சந்தோஷமா கோழி முட்டையை தேடி கிராமத்துக்கு வந்துச்சு. ஒரு மரக்கிளையில உட்கார்ந்த ராணிக்காக ஒரு விவசாயியோட வீட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே விவசாயியோட மனைவி கையில கொஞ்சம் உணவை எடுத்துக்கிட்டு கோழி கூட்டோட பக்கத்துல வந்தாங்க. கோழிகளுக்கு உணவு வைக்கிறதுக்காக விவசாயியோட மனைவி கோழியோட கூட்டை திறந்தாங்க. இத பார்த்த ராணிக்காக கொஞ்சம் கூட தாமதிக்காம வேகமா பறந்து போய் அந்த கூட்டுல இருந்து முட்டையை எடுத்துக்கிட்டு சட்டுன்னு பறந்து போகிடுச்சு. ஐயோ, காகம் காகம், திருட்டு காகம், என் கோழி கூட்டுல இருந்து முட்டையை எடுத்துட்டு போகுது. காகம் நில்லு. ஆனா ராணிக்காகம் இது எதையுமே காதுல வாங்காம வேகமா முட்டையை எடுத்துக்கிட்டு பறந்து போயிடுச்சு. அப்படி எடுத்துக்கிட்டு வந்த முட்டைய ராணிக்காகவும் தான் வீட்டுல வச்சுக்கிட்டு தான் கணவர் காலுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. சாயந்தர நேரம் ஆனதுமே காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு, இங்க பாத்தீங்களா, நான் இன்னைக்கு முட்டை இட்டிருக்கேன். ராணிக்காகவும் இப்படி சொன்னது கேட்டதுமே காலுக்காகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஐயா, என் வீட்டுக்கும் இப்போ கூடிய சீக்கிரம் ஒரு சின்ன குழந்தை வரப்போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலு, முட்டையிட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு நிறைய பழங்கள் சாப்பிடணும் போல இருக்கு. ராணி, நீ கவலைப்படாத. உனக்கு எவ்வளோ பழம் வேணுமோ நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காக ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. இல்லையக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சீக்கிரம் அப்பாவாக போறேன். ராணி இன்னைக்கு தான் முட்டையிட்டு இருக்கா. மீனு, உனக்கு விஷயம் தெரியுமா? நான் அப்பாவாகிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல என் வீட்டுல ஒரு சின்ன குழந்தை வந்துடும். காலுவண்ணா, இது ரொம்ப நல்ல விஷயம். உங்க மனைவியும் முட்டையும் ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. காலுக்காகவும் இப்படி ரொம்ப சந்தோஷமா காட்டுல இருக்கிற எல்லா பறவைகள் கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லுச்சு. தினமும் சுவையான பழங்களை எடுத்துட்டு வந்து ராணி காகத்துக்கு சாப்பிட கொடுத்துச்சு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் தான் வீட்டுல உட்கார்ந்திருந்த ராணிக்காகவும் இப்படி சொல்லுச்சு. இந்த கோழி முட்டைய நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் இந்த முட்டையை இங்க வச்சிருந்தா எனக்கு தான் ஆபத்து. பாலு வாரதுக்குள்ள சீக்கிரம் இந்த முட்டையை உடைச்சிட்டு இந்த முட்டை கெட்டு போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு ராணிக்காக சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் காலுக்காக அன்னைக்கு சீக்கிரமாவே உணவு எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. காலு, என்னாச்சு? இன்னைக்கு சாயந்தரத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. ராணி, எனக்கு நம்ம முட்டையை பிரிஞ்சிருக்க மனசே இல்ல. அதான் சீக்கிரம் உணவு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, நீ இந்த உணவை சாப்பிடு. நான் நம்ம முட்டையை பாத்துக்கிறேன். காலுக்காக இப்படி சொன்னதுமே ராணிக்காக அந்த சுவையான பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. பிறகு கொஞ்ச நேரத்துல 2 காகங்களும் தங்களோட வீட்ல இருந்து ஓய்வெடுத்தாங்க. அந்த சமயத்துல அந்த கோழி முட்டையில இருந்து அசைவு தெரிய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த முட்டை உடைஞ்சு அதுல இருந்து ஒரு அழகான கோழி குஞ்சு வெளிவந்துச்சு. இத பார்த்த காலுக்காக ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ராணி, என்ன இது? நம்ம முட்டையில இருந்து கோழி வெளியே வந்திருக்கு. காலு, என்ன நம்புங்க, இது எப்படி
நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ராணி, நீ என்னை ஏமாத்தாத. இதுக்கு மேலேயும் நீ என்னை ஏமாற்ற முடியாது. நீ ஒரு கோழியோட முட்டையை எடுத்துட்டு வந்து ஓ முட்டைன்னு என்கிட்ட போய் சொல்லியிருக்க. இல்ல காலு, நான் சொல்றத நம்புங்க. ராணி, இப்பவே என் வீட்ல இருந்து வெளியே போயிடு. பிறகு காலுக்காகவும் ராணிக்காகத்தை அடிச்சு தன்னோட வீட்ல இருந்து வெளியே துரத்தி விட்டுடுச்சு. ராணிக்காகவும் ரொம்ப அழுதுகிட்டே மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, காலு என்ன வீட்ல இருந்து அடிச்சு விரட்டிட்டாரு. மீனு, நீ எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணு அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. ராணி அக்கா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. காலு அண்ணாவோட நம்பிக்கையே உடைச்சிட்டீங்க. நீங்க முட்டையிட்டது தெரிஞ்சு காலு அண்ணா எவ்வளவு சந்தோஷமா இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகள் கிட்டையும் சொன்னாரு தெரியுமா? மீனு, இப்போதான் நான் செய்யற தப்பு எனக்கு புரியுது. நான் மறுபடியும் என் கணவரோட சேர்ந்து வாழ விரும்புறேன். நீ ஒரு முறை மட்டும் காலு கிட்ட வந்து பேசு. சரி ராணி அக்கா, உங்களுக்காக காலு அண்ணா கிட்ட பேசி பாக்குறேன். பிறகு மீனுக்குருவியும் ராணிக்காகத்தை மன்னிக்கும்படி காலுக்காகத்துக்கிட்ட கேட்டுச்சு. ராணி, நான் எவ்வளோ ஆசையோடையும் கனவோடையும் நம்ம குழந்தைங்களுக்காக இந்த வீட்டை கட்டினேன். ஆனா நீ இப்படி என்னை ஏமாற்றுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. காலு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இப்போதான் உங்களோட உணர்வுகள் எனக்கு புரியுது. நான் கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுல ஒரு முட்டையை இட்டுடுவேன். என்ன நம்புங்க. ஆமா காலு அண்ணா, ராணி அக்காவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா அவங்க இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. பிறகு காலுக்காகவும் ராணிக்காகத்தை மன்னிச்சு தன்னோட வீட்டுல சேர்த்துக்குச்சு. கொஞ்ச நாட்கள்லயே ராணிக்காகவும் தான் வீட்டுல ஒரு அழகான முட்டையை இட்டது. ஆனா காலுக்காகத்தால இது நம்பவே முடியல. அது நிச்சயமா இது ஒரு கோழியோட முட்டையா இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே இருந்துச்சு. பிறகு காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு அழகான சின்ன காட்டுல ஆற்றங்கரை பக்கமா ஒரே ஒரு மாமரம் தனிமேல வசிச்சு வந்துச்சு. ஒரு நாள் அந்த மாமரத்துக்கு பக்கத்துல மீனுக்குருவி வந்துச்சு. அது மாமரத்துக்கிட்ட கேட்டுச்சு, மாமரமே, உன் மீது என் வீட்டை அமைத்து கொள்ள நீ சம்மதிப்பாயா? முட்டையிடும் காலம் வந்து விட்டதால் நான் ஒரு வீட்டை கட்டியாக வேண்டும் இப்போது அப்படின்னு மீனுக்குருவி கேட்டதுமே மாமரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் அது தனிமேல இருந்ததுக்கு இப்போது அதற்கொரு துணை கிடைப்பதை நினைச்சு அது ரொம்பவே ஆனந்தப்பட்டுச்சு. நான் மகிழ்ச்சியாக சம்மதிக்கிறேன் பறவையே. நீ தாராளமாக என் மீது உன் வீட்டை அமைத்து கொள்ளலாம். உனக்கு நான் அனைத்து சுவையான பழங்களையும் என்னிடமிருந்து சாப்பிட அழைக்கிறேன். மாமரம் இப்படி சொன்னதுமே மீனுக்குருவி காட்டுல இருந்து குச்சிகளை எடுத்துக்கிட்டு வந்து மாமரத்துல ஒரு வீடை கட்டுச்சு. கொஞ்ச நாள்லயே அதுல ஒரு முட்டையும் இட்டுது. மாமரமும் மீனுக்குருவியும் ரொம்பவே சந்தோஷமா அவங்களோட பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாமரமே, பார்த்தாயா, என்னுடைய முட்டை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது. கொஞ்ச நாட்களிலேயே உன்னுடன் விளையாட ஒரு சிறிய பறவை வரப்போகிறது. ஆமாம் மீனு, நானும் அந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் என்னிடம் உள்ள பழங்களிலேயே சுவை மிகுந்த பழங்களை அந்த சிறிய குருவிக்கு வழங்குவேன். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. திடீர்னு காட்டுல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. பயங்கர சத்தத்துடன் மின்னலும் காட்டுல அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எதிர்பாராத நேரத்துல மீனு பறவையின் மேல திடீர்னு மின்னல் விழுந்துச்சு. அந்த மின்னல் தாங்க முடியாம மீனு பறவை கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுச்சு. இத பார்த்த மரம் ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. மீனு, நீயும் என்னை விட்டு போய்விட்டாயா? கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறார்? மீனு பறவை இறந்ததை நினைச்சு மரம் ரொம்ப அழுதுச்சு. மறுநாள்ல இருந்து அந்த மரம் அந்த முட்டையை தன்னுடைய அரவணைப்புல வச்சு ரொம்பவே பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வந்து வெயிலாலையும் மழையாலையும் முட்டை பாதிக்க கூடாதுன்னு தன்னுடைய இலைகளால அதை அழகா மூடி பாதுகாத்து. உன் அம்மா இல்லை என்று நீ கவலை கொள்ளாதே குருவி. நீ வளர்ந்து பெரிதாகும் வரை நான் உன்னை பத்திரமாக கவனித்துக் கொள்வேன். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. மாமரம் ஒவ்வொரு நாளும் அந்த முட்டைய ரொம்பவே பாதுகாப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த முட்டையில இருந்து ஒரு சிறிய குருவி வெளியே வர ஆரம்பிச்சது. இத பார்த்த மாமரத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு. உன்னை இந்த அழகான உலகத்திற்கு நான் வரவேற்கிறேன் பறவையே. நீ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறாய். உனக்கு நான் பிரவுனி என பெயர் வைக்கிறேன்.
நான் உன்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியே கொஞ்ச நாட்கள் ரொம்பவே சந்தோஷமா கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ப்ரௌனியும் மெதுவா வளர ஆரம்பிச்சது. மாமரம் அதனோட மாம்பழங்களை கொடுத்து ப்ரௌனிய ரொம்ப பாதுகாப்பாகவும் அருமையாகவும் வளர்த்து வந்துச்சு. அம்மா, நீங்கள் தான் இந்த உலகிலேயே மிக சிறந்த தாய். எனக்கு உங்களுடன் இருப்பதுதான் மிகவும் பிடித்திருக்கிறது. நான் என்றைக்குமே உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன். ப்ரௌனியோட இந்த மழலை பேச்சும் அதனோட செயலும் மாமரத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாமரம் ப்ரௌனி மேல ரொம்பவே அதிகமா பாசம் வச்சிருந்துச்சு. தினமும் இரவு அதனோட கிளைகள்ல தாளாட்டி ப்ரௌனிய தூங்க வைக்கும். ப்ரௌனி தூங்குனது தெரிஞ்சதும் அதுவும் தூங்கிடும். திடீர்னு ப்ரௌனியோட கனவுல ஒரு அழகான அருவி ஒன்று வந்துச்சு. மறுநாள் காலையில ப்ரௌனி மாமரத்துக்கிட்ட கேட்டுச்சு, அம்மா, எனக்கு வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் இந்த காட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்த்துக்கிட்டு வரவா? இதை கேட்ட மாமரம் மனசுக்குள்ள கொஞ்சம் தயக்கத்தோட ப்ரௌனி கிட்ட சொல்லுச்சு, சரி ப்ரௌனி, நீ போயிட்டு வா. ஆனா கவனமா இருக்கணும். காட்டுல நிறைய ஆபத்துகள் இருக்கும். நீ போயிட்டு சீக்கிரம் அம்மா கிட்ட திரும்பி வந்துடணும். மாமரம் இப்படி சொன்னதுமே ப்ரௌனி ரொம்ப சந்தோஷத்தோட காட்டை சுத்தி பார்க்க போச்சு. காட்டுல கொஞ்சம் பறவைகள் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ப்ரௌனிக்கு அதை பார்த்ததுமே புரிஞ்சுது, நானும் இங்கிருக்கிற பறவைகளை போன்றவன் தான். நிச்சயமாக அந்த மரம் என்னுடைய அம்மாவாக இருக்க முடியாது. நான் இவர்கள் கூட தான் வாழ வேண்டும் அப்படின்னு ப்ரௌனி பறவைகள் கூட வாழ முடிவெடுத்து அந்த மாமரத்துக்கிட்ட போய் சொல்லுச்சு. வா ப்ரௌனி, இன்று உன்னுடைய நாள் எப்படி போனது? காடு எவ்வளவு அழகாக இருந்தது என்று என்னிடத்தில் கூறு. அது எல்லாம் இருக்கட்டும். காட்டிற்கு சென்ற பிறகுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. நான் மரம் இனத்தை சார்ந்தவன் அல்ல. நான் ஒரு பறவை. அதனால் நான் பறவைகள் கூட தான் இருக்க வேண்டும். நான் அங்கிருக்கும் பறவைகளுடன் வாழ விரும்புகிறேன். அதுதான் எனக்கும் நல்லது என தோன்றுகிறது. சரி ப்ரௌனி, உன் விருப்பப்படியே ஆகட்டும். ஆனால் நீ இல்லாமல் நான் மிகவும் சிரமப்படுவேன். உன் விருப்பம் அதுவென்றால் அதுவாகவே நடக்கட்டும். என்னிடம் இருந்து இந்த பழங்கள் அனைத்தையும் நீ கொண்டு செல். காட்டில் வாழ்வதற்கு உனக்கு இந்த பழங்கள் மிகவும் தேவைப்படும். சரி சரி, நான் போயிட்டு வரேம்மா. ஆனா என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன நான் பார்த்துக்கிறேன். மாமரம் தாங்கிட்ட இருந்த எல்லா மாம்பழங்களையும் எடுத்து ஒரு கூடையில வச்சது. அந்த மாம்பழங்களை ப்ரௌனி கிட்ட கொடுத்து அதை சொல்லுச்சு, ப்ரௌனி, நீ காட்டிற்கு போனாலும் எப்பவாவது என்னை பார்க்க வா. நான் தனிமையில் உனக்காக காத்து கொண்டே இருப்பேன். மாமரம் சொன்னதுக்கு சம்மதம் சொல்லிக்கிட்டு ப்ரௌனி அந்த கூடையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா காட்டை நோக்கி போச்சு. அந்த பழங்களை வச்சு காட்டில் இருந்த எல்லா பறவைகளுக்கு கூடயும் ப்ரௌனி நட்பை ஏற்படுத்திக்கிச்சு. காட்டில் இருந்த ஒரு மரத்தில் ஒரு சிறிதா கூடையும் கட்டி அது அங்கேயே வாழ ஆரம்பிச்சுது. அதே சமயத்தில் மாமரம் ப்ரௌனி தன்னை பார்க்க வரோங்கிற நம்பிக்கையில் ப்ரௌனிக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. ப்ரௌனி, நீ எப்போது என்னை பார்க்க வருவாய்? நீ அங்கே நலமா இருக்கிறாயா? உன்னை நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. விரைவில் என்னை பார்க்க வந்துவிடு ப்ரௌனி. அதே சமயத்தில் ப்ரௌனிக்கு பிங்கிங்கிற ஒரு குருவி கூட நல்ல நட்பு கிடைச்சது. விரைவில் ப்ரௌனி பிங்கியையே திருமணம் செய்து அதனோட வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சு. ஒரு நாள் பிங்கி ப்ரௌனி கிட்ட சொல்லுச்சு, இந்த வீடு மிகவும் சிறியதாக இருக்கிறது. நீங்கள் காட்டிற்கு சென்று நிறைய விறகுகளை எடுத்து வாருங்கள். நாம் அதை வைத்து நமக்கென்று ஒரு பெரிய வீடை கட்டலாம். ஆமாம் பிங்கி, நீ சொல்வது போல் நமக்கு இந்த வீடு போதுமானதாக இல்லை. நான் இப்போதே சென்று நிறைய விறகுகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அதை வைத்து நமக்கென்று ஒரு வீடை நாம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரௌனி விறகு எடுக்கிறதுக்காக மாமரத்தை நோக்கி போச்சு. ப்ரௌனியை பார்த்ததும் மாமரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. வா ப்ரௌனி, எப்படி இருக்கிறாய்? உன்னை பார்த்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீ இப்பொழுது பெரிய மனிதனாகிவிட்டாய். உன் வளர்ச்சியில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஆமாம் அம்மா, நான் பெரிய மனிதனாகிவிட்டேன். எனக்கு இப்போது திருமணம் கூட ஆகிவிட்டது.
என் வீடு மிகவும் சிறியதாக உள்ளது. நீங்கள் உங்களிடம் இருக்கும் குச்சிகளை எனக்கு கொடுப்பீர்களா? அதை வைத்து நான் ஒரு அழகான வீட்டை கட்டி விடுவேன். சரி பிரௌனி, தாராளமாக என்னிடமிருந்து நீ விறகுகளை வெட்டி எடுத்து கொண்டு போ. நீ என்றாவது ஒரு நாள் உன் குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு என்னை பார்க்க வா. சரி அம்மா, நிச்சயமாக நான் ஒரு நாள் உங்களை வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரௌனி அந்த மாமரத்தோட எல்லா கிளைகளையும் வெட்ட ஆரம்பிச்சது. மாமரமோ சந்தோஷமா அதுக்கு சம்மதிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே பிரௌனி மாமரத்தோட எல்லா கிளைகளையும் வெட்டி கீழே எறிஞ்சுது. ரொம்ப நன்றி அம்மா. இந்த மரக்கிளைகளை வைத்து நான் அழகான மர வீடு ஒன்று கட்டுவேன். அதில் நானும் என் குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கும். நல்லது பிரௌனி, நீ மகிழ்ச்சி என்றால் நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். சரி, இதை வைத்து உன் வீட்டை கட்டத் தொடங்கு. பிரௌனி அந்த மரக்குச்சிகளை எடுத்துக்கிட்டு போய் அதுக்குன்னு ஒரு வீடை கட்டி ரொம்பவே சந்தோஷமா அந்த வீட்டில் வாழ்ந்து வந்துச்சு. அதே சமயத்துல மாமரமோ கிளைகளை வெட்டின வலிய தாங்க முடியாம அழுதுகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே பிங்கி அதனோட வீட்டுல 4 முட்டைகளை இட்டுது. ஒரு நாள் பிரௌனி பிங்கி கிட்ட சொல்லுச்சு, பிங்கி, இந்த 4 குழந்தைகளும் வெளியே வந்தால் நமக்கு இந்த வீடு போதுமானதாக இருக்காது. ஆமாம் பிரௌனி, நீங்கள் சொல்வதும் சரிதான். முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவருவதற்குள் நாம் இதைவிட பெரிய வீடு கட்டியாக வேண்டும். 2 பறவைகளும் இப்படி முடிவெடுத்து பிரௌனி மறுபடியும் அந்த மாமரத்துக்கிட்ட போச்சு. அம்மா, மறுபடியும் எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது. இப்போது எனக்கு குழந்தைகள் வரப்போகிறார்கள். அதனால் என் வீட்டை நான் இன்னும் பெரிதாக்க விரும்புகிறேன். நல்லது பிரௌனி, என்னிடம் இருந்து உனக்கு தேவையான கட்டைகளை எடுத்துக்கொண்டு உனக்கென்று ஒரு பெரிய வீடை கட்டத் தொடங்கு. மாமரம் இப்படி சொன்னதுமே பிரௌனி அந்த மரத்தை முழுமையாக வெட்டி தரையில போட்டுடுச்சு. அதிலிருந்து கிடைச்ச கட்டைகளை வச்சு தனக்குன்னு ஒரு பெரிய வீடையும் கட்டுச்சு. அந்த வீட்டில் பிரௌனி, பிங்கி அதனோட குழந்தைங்க கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. இப்படியே பல வருடங்கள் போச்சு. ஆனால் பிரௌனி அந்த மாமரத்தை போய் பார்க்கவே இல்லை. பல வருடங்களுக்கு அப்புறம் பிரௌனியும் முதுமையை சந்திச்சது. அந்த நேரம் அது தனிமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் பிரௌனிக்கு அந்த மாமரத்தோட ஞாபகம் வந்துச்சு. அது மறுபடியும் மாமரத்தை தேடி போச்சு. வா பிரௌனி, உன்னை பார்த்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். உனக்கு தர இப்போது என்னிடம் எதுவும் இல்லை. எனக்கு எதுவும் வேண்டாம் அம்மா. இப்போது எனக்கு தேவையானது நிம்மதியான தூக்கம் மட்டுமே. அது உங்கள் மடியில்தான் எனக்கு கிடைக்கும். மாமரமும் ரொம்ப சந்தோஷமா பிரௌனியை அதன் மேலே தூங்க அனுமதிக்குது. பிரௌனியும் நிம்மதியா அந்த மாமரத்துக்கு மேலே படுத்து தூங்குச்சு. பசங்களா, இந்த கதையில வர மாமரத்தை மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்களின் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக பல தியாகங்களை செய்றாங்க. பிள்ளைகளாகிய நீங்களும் இதை என்னைக்குமே மறக்க கூடாது. பெற்றோர்களை என்னைக்குமே காயப்படுத்தவும் கூடாது.